பயம். Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டை எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நாம வந்து புதுசாக ஒரு ஃபேக்ட்ஸ் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஃபேக்ட்ஸ் சேனலில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த சேனலில் போய் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோ எடிட்டிங்குள்ளே போகலாம். இப்போ வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு கைன்மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து ரேஷியோ இருக்கும். நீங்கள் வந்து இப்போ 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டை வந்து உங்களுடைய ஃபோட்டோ தெரிகிற மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து லைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண இந்த அவுட்லைன் இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட எண்ட் வரைக்குமே உங்களுடைய ஃபோட்டோ அந்த அவுட்லைன் ஃபோட்டோ வந்து ட்ராக் ஆகிடும். ட்ராக் ஆனதுக்கப்புறம் இப்போ டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ அகைன் ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பேஜ் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த பேஜ் இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூஸ் தான் கொஞ்சம் முக்கியம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன் மோர் திங், நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவில் மேக்ஸிமம் வந்து ரெட் கலர் இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ரெட் கலர் அதிகமாக இல்லாமல் இருக்கக்கூடிய இமேஜஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த பிட்ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து டிக் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம்.
இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் நீங்க எடிட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைல வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2 ஃபோட்டோவுமே வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கான கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆயிட்டு இப்போ வந்து ஆட் ஆயிடும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கீ அனிமேஷன மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ரெட் ஸ்க்ரீன் மேல வச்சுருங்க. இந்த ரெட் ஸ்க்ரீன் மேல வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ரெட் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகுறதுக்கு வேல்யூஸ்லாம் செட் பண்ற மாரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ கரெக்ட்டா நீங்க வந்து அந்த ரெட் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு அந்த ரெட் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிஎன்ஜி இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் இப்போ வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் பேக்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் தேர்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவுக்கு கான்ட்ராஸ்டான கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கலர் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ப்ளூ கலரே இருக்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை மட்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டபுள் கிளிக் எக்காரணத்தை கொண்டு கிளிக் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு இந்த இடத்த வந்து நீங்கள் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் வந்து அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வீடியோ பிடிக்கலனா உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து பிடிக்குமோ ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் லிரிக்ஸில் எதுவுமே ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோவை தூக்கி இந்த இடத்த போட்டுருங்க. போட்டுட்டு நடுவில் வந்து ஃபோட்டோ மட்டுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மியூசிக்கை மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மியூசிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த இடத்த வந்து ஃபோட்டோக்கு பதில் வீடியோ செட் பண்ணியுமே எடிட் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஎன் ஆப்பில் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching this video. Until then, see you next video. Tata. Bye bye.